ஹாய் ஆல், வெல்கம் பேக். இந்த விலாக் வந்துட்டு நோன்பு அன்னைக்கு எடுத்தது தான். ஸோ சாமி அலங்காரம் எல்லாமே வந்துட்டு நான் இதில் போட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து 2 பானையில் வந்துட்டு அரிசி போட்டுட்டு அதில் வந்துட்டு வெத்தலை, பாக்கு, எலுமிச்சை பழம், அதுக்கப்புறம் ரூ. 101 வச்சுட்டு அம்மனுக்கு வந்து சாரி கட்ட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு சமைச்சது எதுவுமே நான் போடல. ஸோ அம்மன் அலங்காரம் எப்படியெல்லாம் நாங்கள் வந்து டெக்கரேட் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் தான் போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு இந்த ஸ்டாண்ட் மீஷோவில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வாழைக்கன்று எப்பயுமே வச்சு அந்த டேபிளோட வந்து கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து நல்லாவே நின்றுச்சு. ஸோ லிங்க் வேணும் அப்படின்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ குவாலிட்டின்னு சொல்ல முடியாது, பட் வாழைக்கன்று வைக்கிற அளவுக்கு தாங்குச்சு. முன்னாடி வந்துட்டு நாங்கள் வந்து ஒரே ஒரு சிங்கிள் லேயர் மட்டும் தான் கீழே வந்துட்டு பார்டர் வர மாதிரி வச்சுருப்போம். பட் இப்போ வந்துட்டு 2 பார்டர் வர மாதிரி வந்துட்டு கற்றுக்கிட்டோம். ஸோ அம்மாவும் நானும் தான் எப்பயுமே பண்ணுவோம் இந்த ஒர்க்லாம். ஸோ இந்த டைம் வந்துட்டு எல்லாரும் ஃபேமிலியாக இருந்தோம். ஸோ நான், என்னோடய ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா, அவங்க ஒய்ஃப், அம்மா, அப்பா எல்லாருமா சேர்ந்து இருந்தோம். இதில் என்ன எனக்கு ஒரு கஷ்டம் ஆயிடுச்சுன்னா, எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக நோன்பே கிடையாது. லாஸ்ட் இயர் வரைக்கும் நான் நோன்புக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணி நான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். பட் இந்த டைம் வந்து அந்த நோன்பு கயிறு கட்ட முடியாது, அந்த சட்டியில் வச்ச எதுவுமே சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். பட் எனிவே நான் ஹாப்பியாக டெக்கரேட்லாம் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக தான் நாங்கள் வந்துட்டு சாமி அலங்காரத்துக்கே வருவோம். ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் எல்லாம் இருந்துச்சு கொஞ்சம். அதை வச்சு வீடு ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணோம். எப்படின்னா ரூமோட வாசலுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு கேட்டோட வாசல், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. இந்த குத்து விளக்கு வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக வாங்கியிருந்தோம். ஸோ அதையுமே வச்சு ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குத்து விளக்கையும் ரெடி பண்ணியிருந்தோம். இது வந்துட்டு மயில் மாதிரி இருக்கிற ஒரு குத்து விளக்கு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கீழ. நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். பூவே வந்துட்டு நாங்க ஒரு 2, 3 டேஸ்க்கு முன்னாடி வாங்குனோம். ₹350க்கு வாங்கியிருந்தோம். பட் அந்த டைமுக்கு போயிருந்தா ரொம்பவே வந்துட்டு ரேட் அதிகமா தான் இருக்கும். ஸோ எப்பல்லாம் நல்ல விசேஷங்கள் வருதோ முன்னாடியே நீங்க வாங்கி வச்சுக்கிறது பெட்டரா தான் இருக்கும். நோன்பு வைக்கிற சட்டிக்கும் வந்துட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி அதையுமே வந்துட்டு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்பயுமே வந்து நோன்பு சட்டியில் வந்துட்டு அம்மா தான் அடுக்குவாங்க. ஸோ எல்லாத்தையும் அடுக்கி முடிச்சுட்டு சமைச்ச எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு படையல் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப லாஸ்ட் மினிட் நல்ல நேரம் முடியறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஹரிபரியாக எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருந்தோம். ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு சமைச்சு முடிக்கவே. அதுவும் இல்லாமல் நாங்களும் போயிட்டு சாரியெல்லாம் கட்டிட்டு ரெடியாகி வந்துட்டோம். ஸோ நான் வியர் பண்ணியிருக்க சாரீ பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு தலை தீபாவளிக்கு வச்சு கொடுத்த சாரீ. ஸோ இது வந்துட்டு சில்வர் ஜரி ரொம்ப சூப்பராக இருந்தது கட்டுறதுக்கும். இதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து ரெடி பண்ண சாமி வந்து இப்படி தான் இருந்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.